Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 7th standard maths exercise 1.5 problems பார்க்க போறோம். Okay, so first question, one night in Kashmir the temperature is minus 5 degrees C, the next day the temperature is 9 degrees Celsius, Celsius. What is the increase in temperature னு கேட்டிருக்காங்க. so minus 5 அப்படிங்கிறது temperature, அது என்னது குறிக்குது, மைனஸ் டிகிரிங்கிறது it denotes temperature, very cool temperature. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 9 டிகிரி ஆயிருக்கு, அப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தான் கேட்குறாங்க, நமக்கு தெரியாது, அதை தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் minus 5 டிகிரி சி இருந்தது, நெக்ஸ்ட் டே இன்க்ரீஸ் ஆயிருக்குது, எவ்வளவு இன்க்ரீஸ்ன்னு தெரியாது, அதை நம்ம ப்ளஸ் எக்ஸ்ன்னு எடுத்துகிட்ருக்கோம். பட் நெக்ஸ்ட் டே எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குங்கிறது தெரியும் நமக்கு, 9 டிகிரிஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த minus 5 அந்த சைட் கொண்டு போயிடலாம். ஸோ ஆல்ரெடி அந்த சைட் ரைட் ஹேண்ட் சைட் நமக்கு 9 டிகிரி செல்சியஸ் இருக்குது. இந்த minus 5 வந்தப்போ போச்சுன்னா ப்ளஸ் 5 ஆகிடும். ஸோ 9 + 5 14 டிகிரி செல்சியஸ். ஸோ ஃபஸ்ட்டு டே இருந்ததை விட ப்ளஸ் 14 ஆட் ஆகி நெக்ஸ்ட் டே 9 டிகிரி இருந்திருக்கு நமக்கு. ஓகே, ஸோ இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர்னு பார்த்தீங்கன்னா 14 டிகிரி செல்சியஸ். ஓகே ஃபைன். செகண்ட் கொஸ்டின் போலாமா. An atom can contain protons which have a positive charge, electrons which have a negative charge. When an electron and proton pair up, they become neutral and cancel the charge out. Now determine the net charge. உங்களுக்கு தெரியும், ஒரு ஆட்டமில் சயின்ஸில் படிச்சிருப்பீங்க, ப்ரோட்டான்ஸ் இருக்கும், அதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அதுக்கு நெகட்டிவ் சார்ஜ்னு பார்த்துருப்பீங்க. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பேட்ரிஸ்லேயே பார்த்துருப்பீங்க, வீடுகளில் ரிமோட் கண்ட்ரோல் கிளாக்ல எல்லாம் யூஸ் பண்ணுற பேட்ரியிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பி ப்ளஸ் போட்டிருக்கோம், ஒரு சைடு மைனஸ் போட்டிருக்கோம், அப்படி தானே. ஸோ ப்ரோட்டான்ஸ் அப்படிங்கிறது பாசிட்டிவ், பி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. எலக்ட்ரான்ஸ்ங்கிறது நெகட்டிவ் சார்ஜ். ரெண்டும் ஒன்றா பேர் ஆனதுன்னா மைனஸும் ப்ளஸும் கேன்சல் ஆகி ஜீரோன்னு ஆகிடும், அதுக்கு பேர் நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இங்கே ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள், அவங்களே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. 5 எலக்ட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ்னால் நெகட்டிவ், அதனால் -5ன்னு போட்டிருக்காங்க. அண்டுனா சேர்றது ப்ளஸ் 3 ப்ரோட்டான்ஸ் +3, ப்ரோட்டானுக்கு பாசிட்டிவ் +3. ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் இருந்தால் என்ன பண்ணுவோம், சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பர் முன்னாடி என்ன சைன் இருக்கோ அது போடுவோம். அப்போ 5ல் 3 சப்ட்ராக்ட் பண்ணிட்டா 2, 5க்கு முன்னாடி நெகட்டிவ் சைடு இருக்கிறனால -2. நெகட்டிவ்ங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுது, எலக்ட்ரானை, அதை தான் இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ -2 மீன்ஸ் தட் இஸ் 2 எலக்ட்ரான்ஸ். அதனால் 2 எலக்ட்ரானுக்கு சிம்பிள் மைனஸ், அதனால் 2 மைனஸ் போட்டிருக்காங்க. ஓகே, செகண்ட் சப்டிவிஷன்லேருந்து நம்ம போடுவோமா. 6 ப்ரோட்டான்ஸ் 6 எலக்ட்ரான்ஸ், ப்ரோட்டானுக்கு பாசிட்டிவ், எலக்ட்ரானுக்கு நெகட்டிவ், அப்போ +6 -6, 6 - 6 ஜீரோவா, ஜீரோனா நம்ம என்ன சொல்லுவோம், எந்த சைனும் கிடையாது, பாசிட்டிவும் இல்லை நெகட்டிவ் இல்லை, இட்ஸ் நியூட்ரல். தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள், 9 ப்ரோட்டான்ஸ் 12 எலக்ட்ரான்ஸ், அப்போ 9ங்கிறது பாசிட்டிவ், நீங்கள் ப்ளஸ் முன்னாடி போடணுன்னு தேவை கிடையாது, வேணும்னா நீ போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ப்ளஸ். ஓகே ஓகே +9 - 12, அப்போ 12ல் 9 போச்சுன்னா 3, 9க்கு முன்னாடி நெகட்டிவ் சிம்பிள், 12ங்கிற கிரேட்டர் நம்பருக்கு முன்னாடி நெகட்டிவ் சிம்பிள் இருக்குது. ஸோ நமக்கு -3ங்கிறது எதை டினோட் பண்ணுது, 3 எலக்ட்ரான்ஸை டினோட் பண்ணுது, அதனால் நெகட்டிவ் சிம்பிள் 3 போட்டிருக்கோம். ஓகே, இப்போது இது மூணுமே கரெக்டு தான், அப்படி தானே. -3ங்கிறதும் கரெக்டு தான், இது சிம்பிள் எழுதும்போது. இதே நம்ம வேர்ட்ஸில் எழுதும்போது 3 எலக்ட்ரான்ஸ்னு எழுதுகிறோம், சார்ஜில் எழுதும்போது நெகட்டிவ் சிம்பிள் போடுறோம். ஓகே, அடுத்தது 4 ப்ரோட்டான்ஸ் 8 எலக்ட்ரான்ஸ், அப்போ P பாசிட்டிவ் +4 -8, 4 - 8 -4ஆ, -4ல் எதை டினோட் பண்ணுது, 4 எலக்ட்ரான்ஸை டினோட் பண்ணுது, இது அப்படியே டிட்டோ சிம்பிள் போட்டிருக்கேன் இது. ஸோ நெகட்டிவ் சார்ஜ் 4. 7 ப்ரோட்டான் 6 எலக்ட்ரான்ஸ், அப்போ 7 - 6 1, 1ங்கிறது +1, அதனால் ப்ரோட்டான், ஒரு ப்ரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, அவ்வளோதான். ஸோ ப்ரோட்டான்ஸ்னால் நீங்கள் ப்ளஸ் பண்ணணும், எலக்ட்ரான்ஸ்னால் மைனஸ் பண்ணணும், தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். தேர்ட் சம், scientists use the Kelvin scale as an alternative temperature scale to degrees Celsius by the relation. The underline பண்ணிருக்கேன் இல்லையா, செல்சியஸ் கெல்வின்
ரெண்டுமே வந்து டெம்பரேச்சரை டினோட் பண்ணக்கூடிய யூனிட்ஸ் தான். சரியா? செல்சியஸை கெல்வினாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த டெம்பரேச்சர் டீங்கிறது டெம்பரேச்சரை டினோட் பண்ணுது. கொடுத்துருக்கிற டெம்பரேச்சர் கூட 273 ஆட் பண்ணிங்கன்னா அது கெல்வினாக மாறிடும். அவ்வளோதான். சரியா? இப்போ கொடுத்துருக்கிற சம்ஸ் எல்லாம் செல்சியஸில் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் எதாக மாற்றணும்? கெல்வினாக மாற்றணும். ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாமா? -275 டிகிரி சி. ஸோ பாரு, ஃபஸ்ட் சப்டிஷன் -275. இதை நீங்கள் கெல்வினாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? டி கொடுத்துருக்கிற டெம்பரேச்சர் கூட 273 ஆட் பண்ணிங்கன்னா அது கெல்வினாக மாறிடும். ஸோ -275 + 273. 275 273 ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ். அப்போ மைனஸ் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பர் முன்னாடி என்ன சைன் இருக்கோ அது போடணும். அப்போ -2 கெல்வின். ஸோ ஆன்சர் நமக்கு என்ன ஆயிடுச்சு? நமக்கு 2 கெல்வின் அப்படின்னு கிடச்சிருச்சு. இப்போ -275 டிகிரி செல்சியஸ்னாலும் ஒன்று தான், 2 டிகிரி கெல்வின்னாலும் -2 டிகிரி கெல்விங்கிறதும் ஒன்று தான். இந்த ரெண்டும் ஒரே அளவு தான். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், 45 டிகிரி சியா, அதோட 273 ஆட் பண்ணுவோமா? ரெண்டுமே பாசிட்டிவ் சிம்பிள். அப்போ அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 318 கெல்வின் கிடைக்கும். ஓகே, தேர்ட் சப்டிஷன் பாருங்கள், -400 டிகிரி செல்சியஸ். இப்போ -400 கூட எதை ஆட் பண்ண போகிறீங்க? 273 ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ இங்கே ஆட் பண்ணும்போது ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் இருக்குது. அப்போ நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணுவீங்க. சப்ட்ராக்ட் எப்படி பண்ணுவீங்க? இப்போ இந்த 0ல் 3 போகாது, அப்படி தானே? ஸோ 10 borrow பண்ணிங்கன்னா இட் பிகம்ஸ் 9. இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச கான்செப்ட் தான். இது 3. ஏன் இதை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னா, மேலே 273 கீழே 400 போட்டு சப்ட்ராக்ட் பண்ணக்கூடாது, அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, ஸோ 10 - 3 7, 9 - 7 2, 3 - 2 1. ஸோ ஆன்சர் -127 கெல்வின். அடுத்தது -273 டிகிரி சியா, அதோட கெல்வினுக்கு சேஞ்ச் பண்ண 273 ஆட் பண்ணுவோம். ஸோ 0 கெல்வின். அப்போ இங்கே கொடுத்துருக்கிற விடை செல்சியஸ், கேள்வி செல்சியஸில் இருக்குது, நாம் கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் கெல்வினில் இருக்குது. ரெண்டுமே ஈக்குவல். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 போலாமா? Find the amount that is left in the student's bank account if he has made the following transaction in a month. His initial balance is ₹690. ஒரு ஸ்டூடெண்ட்டோட பேங்க் அக்கௌண்ட்டில் டிரான்சாக்ஷன்னா பணம் போடுறது எடுக்கிறது. நம்மக்கிட்ட அக்கௌண்ட் இருந்தால் என்ன பண்ணுவோம்? ஒன்று பணம் போடுவோம், இல்லை இருக்கிற பணத்தை எடுத்து செலவு பண்ணுவோம், அவ்வளோதானே? ஸோ உன்னோட இனிஷியல் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு 690 இருக்குது. இப்போ என்ன பண்ணுறான்? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு டெபாசிட்னால் நம்ம பணம் போடுறது. அப்போ நம்ம அக்கௌண்ட்டில் ஆல்ரெடி இருக்கிற அமௌண்ட்டோட நம்ம போடுற அமௌண்ட் ஆட் ஆகிடும். வித்ட்ராயல் அப்படின்னா பணம் எடுக்கிறது, இருக்கிற பைசாவை நம்ம எடுத்துக்கிறது, அப்போ மைனஸ் ஆகிடும். ஸோ வித்ட்ராயல் டெபாசிட் பண்ணால் ஆட் ஆகுமா? இப்போ ஸ்டார்டிங்கில் 690 இருந்தது, அதோட எதை ஆட் பண்ணுறாங்க? அவன் பண்ண 485 ஆட் பண்ணால் நமக்கு we will get 1175. You don't copy this answer in your notebook. இதை பார்த்து நீங்கள் அப்படியே ஆன்சரை நோட் பண்ணி எழுதக்கூடாது. நீங்கள் சைடில் இப்போ நான் இங்கே மைனஸ் பண்ணி காமிச்ச மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி கால்குலேஷன் ஷுட் பி டன் பை யூ. நீங்கள் போட்டிருக்கணும் இண்டிவிஜுவலாக. அது ஒரு சின்ன கால்குலேஷன் இருந்தாலும் உங்களுடைய ரெஃபர் காலமில் நீங்கள் போடணும். 690 + 485 ஆட் பண்ணி 1175. இப்போ அவனோட அக்கௌண்ட்டில் 1175 இருக்கா? திருப்பி வித்ட்ராயல் எடுக்கிறான். எவ்வளோ எடுக்கிறான்? 500 எடுக்கன்னா மைனஸ். அப்போ 1175ல் 500 மைனஸ் ஆகிடும். பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 675 இருக்கும். ஸோ எகெயின் என்ன பண்ணுறான்? திருப்பி 350 எடுக்கிறான், வித்ட்ராயல் பண்ணுறான். ஓகே, அப்போ பாரு ரொம்ப கஷ்டம் போல் இருக்குது. 675லேருந்து மறுபடியும் ஒரு 350 ரூபாய் எடுத்துடுறான். இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 325. திருப்பி டெபாசிட். ஸோ டெபாசிட்டுங்கிறது ப்ளஸ்ஸாக எவ்வளோ டெபாசிட் பண்ணுறான்? 89. இப்போ 325ஓட இப்போ நம்ம டெபாசிட்டுங்கிறதுனால ப்ளஸ் பண்ண போகிறோம். ஸோ 414 எகெயின் 300 வித்ட்ரா பண்ணுறான். ஸோ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 414 மைனஸ் 300. ஸோ டோட்டலாக இப்போ அவனோட பேங்க் அக்கௌண்ட்டில் 114 ருபீஸ் தான் இருக்குது. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போது எக்ஸசைஸ் 1.5ல் 5th கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ a poet Tamil Nambi lost 35 pages of his lyrics when his file had got wet in the rain.
யூஸ் இன்டிஜர்ஸ் டு டிட்டர்மைன் த ஃபாலோயிங். ஸோ தமிழ் நம்பி அப்படிங்கிற போய்ட் அவரோட லிரிக்ஸ், அவரோட ரைட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, அது அந்த ஃபைல் வந்து மழையில் நனைஞ்சதில் அவரோட 35 பேஜஸும் அவர் லாஸ்ட் அழிஞ்சு போயிடுது. ஓகேவா? இப்போது நம்ம இன்டிஜர்ஸை யூஸ் பண்ணி இதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள். இஃப் தமிழ் நம்பி ரோட் 5 பேஜ் பர் டே, ஹவு மெனி டேஸ் ஒர்க் டிட் ஹி லாஸ்? ஸோ அவர் ஒரு நாளைக்கு 5 பேஜ் எழுதியிருக்காரு. அவரோட எத்தனை நாள் வேலை ஒர்க்கு வந்து அவருக்கு லாஸ் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ 1 டேக்கு 5 பேஜஸ் எழுதியிருக்காரா? மொத்தம் 35 பேஜஸ். அப்போ 35 டிவைடட் பை 5, 7 டேஸ். 7 டேஸ் அவர் எழுதியிருந்தால் தான் 1 டேக்கு 5 பேஜஸ். அப்போ 7 டேஸ்க்கு 7 5 35 பேஜஸ் எழுதியிருக்க முடியும். அப்போ அவரோட 7 நாள் உழைப்பும் அவருக்கு என்ன ஆயிடுச்சு? அவருக்கு வீணாயிடுச்சு. 7 டேஸ் ஒர்க் லாஸ் ஆகிருக்கு. செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 4 பேஜஸ், இஃப் 4 பேஜஸ் கண்டெய்ன்ட் 1800 கேரக்டர்ஸ், கேரக்டர்ஸ்னால் லெட்டர், ஹவு மெனி கேரக்டர்ஸ் வேர் லாஸ்ட்? 4 பேஜஸில் 1800 லெட்டர்ஸ் இருக்குது. அப்போ எவ்வளோ கேரக்டர்ஸ்? அப்போ அந்த 35 பேஜஸில் எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கும்னு கண்டுபிடிக்கணும். அப்போ நீங்கள் 1 பேஜுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா தான் ஈஸியாக இருக்கும். ஸோ 4 பேஜஸ்க்கு 1800 கேரக்டர்ஸ் ஆர் லெட்டர்ஸ். அப்போ 1 பேஜுக்குன்னா 1800 டிவைடட் பை 4. இதை 1800 நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 450. அப்போ ஒரு பேஜுக்கு 450 லெட்டர்ஸ் பிரிண்ட் ஆகிருக்கு. 35 பேஜஸில் எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்கும்? ஸோ 450 இன்ட்டு 35 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 15,750 லெட்டர்ஸ் வரும். நான் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி இந்த டிவிஷன் மல்டிப்ளிகேஷனாக நீங்கள் இண்டிவிஜுவலாக சைடில் ஒர்க் அவுட் பண்ணி கரெக்டாக ஆன்சர் செக் பண்ணி நீங்கள் போடுங்க. ஓகே? ஸோ அவரோட புக்கில் உள்ள 15,750 லெட்டர்ஸும் அவருக்கு லாஸ்ட், அவருக்கு வீணாயிடுச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். இஃப் தமிழ் நம்பி இஸ் பெய்டு ₹250 for each page produced, how many money did he lose? ஸோ ஒரு பேஜுக்கு அவருக்கு 250 பே பண்ணியிருக்காங்க, அப்படி தானே? அவர் பே பண்ணியிருக்காரு. அப்போ அவரோட மணி எவ்வளோ நஷ்டம் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. ஒரு பேஜுக்கு 250னா ஃபார் 35 பேஜஸ் அவர் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு? 250 இன்ட்டு 35 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 8,750. ஓகே? இதையும் நீங்கள் இந்த மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும்? சைடில் உங்களோட நோட் புக்ஸில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஸோ இவ்வளோ ரூபா அவருக்கு நஷ்டமாயிருக்கு. அவரோட 7 நாள் உழைப்பு வீணாகவே இருக்குது. அவரோட லெட்டர்ஸோட கேரக்டர்ஸ் இவ்வளோ கேரக்டர்ஸ் லூஸ் பண்ணியிருக்காரு. அவரோட இவ்வளோ அமௌண்ட் அவருக்கு நஷ்டமாயிருக்கு. ஓகே, இப்போ ஃபோர்த் சப்டிவிஷன். இஃப் கவிமான் ஹெல்ப்ஸ் தமிழ் நம்பி and they are able to produce 7 pages per day. இப்போ கவிமான் அப்படிங்கிறாரு திருப்பி அவரோட ரைட்டிங்ஸ் அவர் லூஸ் பண்ணிட்டார் இல்லையா, திருப்பி அவர் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அவரோட ஹெல்ப்போட ஒரு நாளைக்கு 7 பேஜஸ் அவரால் முடிக்க முடியுது. அப்போ அந்த தொலைஞ்சு போன அந்த 35 பேஜஸோட ஒர்க்கும் அவங்க எவ்வளோ நாளில் முடிப்பாங்க? ஸோ 1 day 7 pages. அப்போ 35 பேஜஸ்க்கு அவங்களுக்கு 35 டிவைடட் பை 7 5 டேஸ் அவங்களுக்கு தேவைப்படும். 5 டேஸு ஒரு நாளைக்கு 7 பேஜ்னா 5 டேஸில் 5 7 35 பேஜஸ் அவங்க கம்ப்ளீட் பண்ணிட முடியும். அப்படி தானே? நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சப்டிவிஷன் பாருங்கள். எல்லாம் பேசிக் ஆப்ரேஷன்ஸ் தான், மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் அதுதான். சம்மை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும். ஃபிஃப்த்து சப்டிவிஷன் பாருங்கள். தமிழ் நம்பி பேஸ் கவிமான் ₹100 per page for his help. How much money does கவிமான் receive? இப்போது அவர் ஹெல்ப் பண்ணுறாருல இந்த கவிமான், அவருக்கு இவர் ₹100 ஒரு பேஜுக்கு ₹100 இவர் பே பண்ணுறார் அவர் ஹெல்ப் பண்ணுறதுக்காக. அப்போ கவிமானுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கும்? ஒரு பேஜுக்கு ₹100. 35 பேஜஸ் தானே அந்த புக்குக்கு. ஸோ 35 × 100 ₹3,500 கிடச்சிருக்கு அவருக்கு. ஓகே, அவ்வளோதாம்மா. ஸோ ஃபஸ்ட்டு 5 கொஷின்ஸ் நம்ம இந்த எக்ஸசைஸ் 1.5ல் பார்த்துட்டோம். ரிமைனிங் கொஷின்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.